ரத்னா கடல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. வெங்கடேஷ் பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. வீட்டுக்கு போனா பரணி எப்படியும் இருக்க விட போறதில்ல. இனிமேல் இந்த வீட்டுக்கு என்னால போக முடியாது. நான் எடுத்த இந்த முடிவு தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன மன்னிச்சிருனேன்னு சொல்லிட்டு கடல்ல விழுந்துடுறாங்க. அவங்களுடைய செருப்பு, பர்ஸ் எல்லாமே கரை ஒதுங்குறத காட்டுறாங்க. ரத்னாவை பார்க்கறதுக்காக சண்முகமும் பரணியும் வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரத்னாவை எங்கன்னு கேட்க அங்க இருக்கக்கூடிய 3 பேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க. எங்க சித்தி, ரத்னாவை எங்கன்னு பரணி கேட்குறாங்க. காலையில இருந்து வீட்டுல ரத்னாவை காணோன்னு வெங்கடேஷ் சொல்றாரு. என்னல ஏதோ நாய்க்குட்டி காணாதது மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சண்முகம் கேட்க, எங்க சித்தி, பரணி எங்க போனான்னு ரத்னா கேக்குறாங்க. அவ என்ன எங்க கிட்ட சொல்லிட்டா போனா, திமிரு எடுத்து நடக்கிறா, ஒருவேளை அவங்க அம்மாவை மாதிரி ஓடி போயிருப்பாளா இருக்கும்னு சொல்ல பரணி கோவத்துல வெங்கடேஷுடைய அம்மா கண்ணத்திலே அறையிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருப்போம்னு நினைச்சிங்களா? எங்க ரத்னா பத்திரமாத்து தங்கம், அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசின பல்லு பேந்துரும்னு சொல்றாங்க. ஏதோ சரியில்லைல்ல, நீ உள்ள போய் பாருன்னு சண்முகம் சொல்ல பரணியும் உள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படிச்சு பார்த்துட்டு சண்முகத்துக்கிட்டையும் சொல்றாங்க. என் தங்கச்சி என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சண்முகம் வெங்கடேஷை போட்டு அடிக்க, அவ எங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா, வேலையை ரிசைன் பண்ண சொன்னா திமிரு எடுத்து நடக்கிறான்னு வெங்கடேஷ் சொல்றாரு. அவ உயிரா நினைக்கிற வேலையை நீ ரிசைன் பண்ண சொல்லுவியான்னு சண்முகம் வெங்கடேஷை மறுபடியும் போட்டு அடிக்க, டே சண்முகம் கொஞ்சம் அமைதியா இருடா, இப்போ இவர் அடிக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, ரத்னாவை கண்டுபிடிக்கணும், வா போலான்னு சொல்லி பரணி கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க, என் தங்கச்சி மேல ஒரு சின்ன கீறல் பட்டிருந்தாலும் உங்க 3 பேரையும் இந்த வீட்டோட வச்சு கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டு சண்முகம் போறாரு. பரணி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கால் பண்ணி ரத்னாவை தேட சொல்றாங்க. இதோட ப்ரோமோ முடியுது.